நாமக்கல் திருச்சிரோடு SriManjuMotors உங்க அன்பு. நான் நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டா ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் வந்திருக்கு. வண்டி பூரா பெயிண்ட் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. அதையும் சரி பண்ணி வண்டியை ஃபுல் பெயிண்டிங் அடிக்க சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் பார்த்துட்டு கஸ்டமர் வந்திருக்காரு. அதனால அவருக்கு நீட்டாக நம்ம செஞ்சு தர போகிறோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா டோரில் டென்ட்டு, பேட்ச் ஒர்க்கு, ரன்னிங் போர்டில் காயம், பானட்லாம் கொஞ்சம் ரஸ்ட் ஏறி இருக்கு. எல்லாமே பார்த்து தர போகிறோம். இந்த வண்டி A to Z நம்ம டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே பார்க்க போகிறோம். பாடி ஷாப்ல டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் உட்கார இடம் துருப்பிடிச்சு ஓட்டையாயிடுச்சு, டோரில் ஒரு ஓட்டையாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மண்ணு அதிலேயே தேங்கி நின்று அப்படியே விட்டு கழுவாம வரனால ரஸ்ட் ஆகி ஓட்டையை விழுந்துச்சு. இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படியே சேம் பார்த்தீங்கன்னா டோரில் ஒரு ஹோல்ஸ் கீழே, அதுக்கு நம்ம வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஏன் சொன்னால் வண்டிக்காரங்களுக்கு தெரிவிக்கணும் உங்கள் வண்டி எந்த அளவுக்கு இத்து போயிருக்கு. அவங்க சொல்லி டிங்கர் வேலையே ஒன்றும் இல்லைங்க, பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கிறாங்க. ஆனால் டிங்கர் வேலை செய்யாமல் பெயிண்ட் வேலை செய்ய முடியாது. டிங்கரிங் சரி பண்ணாதான் ஒரு 5 வருஷத்துக்காவது வண்டி மறுபடியும் அந்த வேலை வைக்காம இருக்கும். இப்போ இந்த வண்டியோட வேலையெல்லாம் நம்ம டிங்கரிங் முடிச்சுட்டு அடுத்து பெயிண்டிங் வீடியோ காட்டுறேன். Fiesta பிஃபோர் வண்டி டிங்கரிங் பெயிண்டிங் முன்னால உங்களுக்கு காமிச்சிருந்த வண்டி வந்தப்ப டிங்கரிங்லாம் முடிஞ்சது. டிங்கரிங் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டில் டோரில் பேட்ச் ஒர்க் இருந்தது. எல்லாமே நம்ம செஞ்சிருக்கோம். அது துளி கூட இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வண்டி ஒரிஜினாலிட்டியா வண்டியோட RC நம்பர் பார்த்து அதே வண்டியோடைய கலரை எடுத்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். ரப்பிங் அண்ட் பாலிஷ் போட்டிருக்கிறோம். வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறோம். இன்டீரியர் கிளீன் பண்ணியிருக்கிறோம். சீட்டு டேஷ்போர்ட் எல்லாம் பாலிஷ் போட்டு நம்ம இப்போ அண்ணனுக்கு இந்த வண்டியை நல்லபடியாக டெலிவரி கொடுக்குறோம். வண்டியோட ஃபினிஷிங்கை நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் முன்னால வண்டி என்னென்ன மாதிரிலாம் பெயிண்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதெல்லாம் சாண்டிங் பண்ணி பக்காவா 3 கோட் பெயிண்டிங் ஏற்றி கிளியர் அடிச்சு பக்காவா நம்ம நிறுத்தி இருக்கிறோம். இப்போ அண்ணனுக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோம். இப்போ அண்ணனுக்கு வண்டி வந்து நம்ம இப்போ டெலிவரி கொடுக்குறோம். ஆனா வண்டி வேலைக்கு கொடுறதுக்கு முன்னால எப்படி இருந்தது என்னங்கிறத நம்ம வியூவர்ஸுக்கு தெளிவா சொல்லுங்க. வண்டி உடம்பு முன்னாடி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாம் பெயிண்ட் பூரா வெயிலே நின்னுச்சுங்க. எல்லாம் ஃபுல்லா எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு Facebookல பார்த்து நான் கொண்டாந்து வண்டி நான் விட்டேன். வண்டி கொண்டாந்து விட்டேன் ஃபுல் வந்து இப்போ வந்து ஷோரூம்ல எடுக்கிற மாதிரி. இப்போ அங்கங்க ஓட்ட இருந்தது, அதெல்லாம் பேட்ச் பண்ணி ஃபுல் டிங்கர் வரைக்குங்க. வண்டி ஃபுல்லா எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டா எல்லாம் அடிச்சு இருந்துச்சுங்க. எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட். எங்க இருந்து வந்தீங்கன்னா? நான் சேந்தமலம் Facebookல பார்த்து வந்தேன். சரிண்ணா. இப்போ வண்டியில நம்ம அந்த டிங்கர் வேலை செஞ்சதெல்லாம் ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியலங்க. வண்டி இப்ப புது வண்டி எப்படி இருக்கோ அதே கண்டிஷன். இப்போ நீங்க கேட்ட கண்டிஷனுக்கு நான் வண்டி எப்படி இதோட செலவுலாம் எப்படி இருந்ததுன்னா? இதோட செலவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நல்லா நீட்டா இருக்குங்க.
இப்போ இனிமே இந்த பழைய வண்டியை வந்து நீங்க வச்சு ஓட்டலாங்கிற கண்டிஷனுக்கே வந்துட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ஆமா அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க பழைய வண்டி எடுக்கிற மாதிரி ஃபீலிங். ஏன்னா நீங்க பழைய வண்டி வச்சிருக்கோம் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா அது டிங்கர் வேலை வந்துருச்சு, பெயிண்ட் வேலை வந்துருச்சு, நிறைய செலவாகும். நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி கொடுத்துட்டு மாத்திக்கலாமான்னு Facebook பார்த்துட்டு வண்டி பார்த்துட்டு வரும்போது நம்ம வண்டி கொண்டு போய் விடலாம். ரைட்ண்ணா. ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன்லாம் வண்டியில ஏற்கனவே நல்லா இருந்தது. ஆமா அதனால பாடி மட்டும் தான் ப்ராப்ளமா இருந்தது. பாடி இப்ப ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆமா ஆமா. உங்களுக்கு ஓகேவானே? வண்டி ரொம்ப திருப்தியா இருக்குங்க, எந்த குவாலிட்டி இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரைட்டுங்க.